கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ராமதாஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இடையேயான அந்த வார்த்தை போரானது கடந்த 3 தினங்களாக தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பாமகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. பாமக தலைவராக கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் ஐயா அவர்களை பேசினது மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. விசிக அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பாக பாமக தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறித்து பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு விடையளிக்கும் விதமாக, ராமதாஸ் அவர்களுக்கு தற்போது வேலை இல்லாமல் இருக்கிறார், அதனால் ஏதாவது ஒரு அறிக்கையை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார் என்று ஒரு பதிலை சொல்லி செய்தியாளர்களிடமிருந்து விடைபெற்று சென்றார். அதைத்தான் தற்போது நீங்களும் கேட்கிறீர்கள். தமிழ்நாட்டு அரசியலில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும், எங்கள் அணிக்கு பாமக வராதா என்று நினைத்திருந்த காலம் ஒன்றுள்ளது. ஆனால் இன்றைக்கு வேலை இல்லாமல் எதையோ பேசிக்கொண்டிருக்கிறார் என்று முக்கியமான கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி அவர்கள் சொல்கிறார் என்றால், அந்த அளவிற்கு தேர்தல் அரசியல் களத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எந்த அளவிற்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும். இந்த பின்னடைவுக்கு காரணம் வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் கிடையாது, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்தான் இதற்கு அடிப்படையான காரணம். எப்படி அவங்களே அடிப்படை காரணம் சொல்கிறீங்க? என்றைக்கு அவர் சாதி அரசியலை கையில் எடுத்தாரோ, என்றைக்கு நாடக காதல் நசுக்கும் சட்டம் என்கின்ற முழக்கத்தை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நடத்துவதற்கான திட்டத்தை தீட்டினாரோ, அன்றைக்கே பொதுமக்கள் அவரை அந்நியப்படுத்த வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து விட்டார்கள். அதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்து வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் அணி கூட இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்து வருவதற்கான காரணம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கையாண்ட சாதி அரசியல்தான். எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டத்தை வித்திட்டது! யாருக்கு எதிராக? விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக, ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை நடத்துவதற்கு, தன்னுடைய மகன் ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாடக காதல் நசுக்கும் சட்டம் என்று உழைக்கின்ற மக்களாக இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கும், உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய வன்னிய பெருங்குடி மக்களுக்கும் மிகப்பெரிய மோதலை உருவாக்குவதற்கான சதிச்செயலில் ஈடுபட முனைந்தார். ஆனால் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்ததனால் உழைக்கும் மக்களிடையே மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் நிகழாமல் அன்றைக்கு தடுக்கப்பட்டது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் முதிர்ச்சியான நடவடிக்கைகளால் இந்த வன்முறை வெறியாட்டம் மிக அமைதியான முறையில் தமிழகத்தை பாதுகாக்க ஒரு வழியை ஏற்படுத்தியது. அன்றைக்கு தொடங்கியது அவர்களுக்கான தேர்தல் அரசியலுக்கான சறுக்கல். அது இன்றைக்கும் வெளிப்பட்டு வருகிறது. அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள், இவர்கள் மீண்டும் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு அல்லது வன்முறையின் மூலமாக தேர்தல் அரசியலில் ஒரு சில இடங்களை கைப்பற்றுவதற்கு அவ்வப்போது ஏதாவது ஒன்றை அறிவித்து கொண்டிருக்கிறார், அறிக்கை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அதை கண்டிக்கும் விதமாகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கு மிக நிதானமாக, ஏதும் தவறாக ஒன்றும் சொல்லவில்லை, வேலை இல்லாத காரணத்தினால் எதையோ பேசி கொண்டிருக்கிறார் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு பாருங்கள், அதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு வட மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மறியல் நடத்துவது, மறியல் என்கின்ற பெயரில், போராட்டம் என்கின்ற பெயரில் கல்வீச்சு சம்பவங்களில் ஈடுபடுவது போன்ற நடவடிக்கைகளில் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று திசை திருப்புவதற்கான ஒரு வேலையாக இருக்குமோ என்று கூட என்ன தோன்றுகிறது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களை சொல்லாத வார்த்தையா? 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்காக நான் அவரை போய் சந்திக்க வேண்டுமா, இது எனக்கு அசிங்கம் என்று சொன்னவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்.
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டின் முதலமைச்சரையே சந்திப்பது தனக்கு கேவலம் என்று சொன்ன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னாரா இல்லையா? கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அரசிடம் சொல்கின்ற போது தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் போய் சந்தித்து சொல்ல வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் மிக முக்கியமான கோரிக்கை அது. வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு கோரிக்கை என்பது யாரோ ஒருவரிடம் சொல்ல வேண்டிய கோரிக்கை அல்ல. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரை நேரில் சந்தித்து சொல்ல வேண்டிய ஒரு கோரிக்கை. அப்படிப்பட்ட கோரிக்கைக்கு கூட நான் முதலமைச்சரை பார்ப்பதை, நான் போய் பார்ப்பது கேவலம் என்று சொன்னவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதற்காக திமுக பெரிய போராட்டத்தை இங்கே நடத்தவில்லை, அதற்காக சாலை மறியலை நடத்தவில்லை, அதற்காக ஆர்ப்பாட்டங்களை நடத்தவில்லை. பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அவரை பற்றி. இன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரே, என்ன இது சம்பந்தமாக உங்களுடைய பதில் என்ன என்று. அதைக்கு விடை சொல்லும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள், அவருக்கு வேலை இல்லை, அதனால் ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று போகிற போக்கில் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா ராமதாஸ் அவர்கள் இருக்கும்போது வேலை இல்லைன்னு சொல்வது சரியா இருக்குமா? இன்றைக்கு அவர் தீர்மானிக்கக்கூடிய சக்தி எல்லாம் கிடையாது. கடந்த 2-3 தேர்தலில் அவரும் வெற்றி பெற, அவர் கட்சியும் வெற்றி பெறவில்லை, அவர் கூட்டணியிலே இடம்பெற்ற கட்சிகளும் வெற்றி பெறவில்லை. தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்ததெல்லாம் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு, 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளபடியே அவர் தீர்மானிக்கக்கூடிய சக்தி தான். பாமக எந்த அணியில் இடம்பெறுகிறதோ அந்த அணிதான் வெற்றி கூட்டணி என்று சொல்லக்கூடிய காலம் என்று ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது அல்ல. அதற்கு காரணம் அவர்கள்தான், வேறு யாரும் கிடையாது. அதற்கு காரணம் பாமக தான். பாமகவினுடைய அரசியல் நடவடிக்கை தான், குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கையில் எடுத்த சாதிய அரசியல் தான் இன்றைக்கு அந்த கட்சியை பின்னோக்கி நகர வைத்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு முதல்வர் பேசியிருப்பது. எனவே அவர்கள் மீண்டும் இத்தகைய சாதி பிரச்சனையை கையில் எடுத்தார்கள் என்றால் இன்னும் பின்னோக்கி போவார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சாதியை கையிலே பிடித்து கொண்டு அலைந்த யாரும் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. இன்றைக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சி, அந்த சாதிய அரசியல் அவரை இந்த அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இனிமேல் அவர்கள் எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பது 1000 கேள்விகள் அடங்கி இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ இதனை தொடர்ந்து இன்றைய தினம் கூட பார்த்தா கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்கருத்தாக கூட எனக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற ஞான ஒளி என்னிடம் இல்லை என்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்களே, அது முதல்வர் அவர்களை கிண்டல் செய்வது போல் அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் எப்போதுமே அப்படித்தான். வட மாவட்டங்களிலே தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகின்ற போது கூட, குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகின்ற போது கூட, தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அவர்களது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நாட்டு மக்களிடம் சொல்லி வாக்கு கேட்பதற்காக அவர்கள் அருமை பெருமைகளை பேசுவது தவறல்ல. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மேடையிலே சொல்வார், நான் வீட்டிலிருந்து சென்னைக்கு செல்கிறேன் என்றால் எங்கு பார்த்தாலும் 2 புறங்களிலும் விடுதலை சிறுத்தைகளின் விளம்பரங்கள் இருக்கிறது, குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் விளம்பரங்கள் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் நீலம் சிவப்பு நட்சத்திரம் பிடித்திருக்கிறது, இது எனக்கு பெரிய அருவருப்பாக இருக்கிறது என்று மேடைகளிலே பேசிய தலைவர் அவர். அதனால் ஒரு வன்முறையை தூண்ட வேண்டும். அதை நம்முடைய தலைவரே இந்த கொடியை பார்த்தது அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே இந்த கொடி எங்கும் இருக்கக்கூடாது, அழிக்க வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய தொண்டர்களை தூண்டி விடுவது, அதன் மூலம் வெற்றி வாய்ப்பை தீர்மானிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது என்பது அவர்களது கடந்த கால நடவடிக்கை. அதைத்தான் இன்றைக்கும் அவர் முதல்வர் குறித்து சொல்லியிருக்கின்றார். அவருக்கு இருக்கக்கூடிய ஞான ஒளி எனக்கு கிடையாது என்று சொல்லியிருப்பது முதல்வரை கிண்டல் செய்வதாக நாட்டு மக்கள் பார்த்து வருகிறார்கள். நன்றி சார். நன்றி.